வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் பயங்கரம். அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் பலி. புதிய செங்கன் எல்லை விதி. ஐரோப்பிய விமான நிலையங்களில் பயணிகளுக்கு தாமதம் ஏற்பட வாய்ப்பு. கிரீன்லாந்து விவகாரம். நேட்டோ கூட்டணி உடைய வாய்ப்புள்ளதாக டென்மார்க் பிரதமர் எச்சரிக்கை. உணவு தட்டுப்பாடு மற்றும் மக்கள் வெளியேற்றம். பிரித்தானிய எதிர்காலம் குறித்த அதிர்ச்சி கணிப்பு. ஐரோப்பிய பாதுகாப்பு விவகாரம். நேட்டோ தலைவருக்கு வான்டலையன் கடும் பதில். டிரம்பின் அமைதி வாரிய கூட்டத்தில் இத்தாலி பங்கேற்பு. மெலோனி அறிவிப்பு. விண்வெளியில் அணுவாயுத தாக்குதல். புட்டினின் திட்டத்தை எதிர்கொள்ள மேற்கத்திய நாடுகள் தயார். ஸ்டார்லிங்க் சேவை முடக்கம். ரஷ்யாவின் தாக்குதலை முறியடித்த உக்ரைன். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினின் வலன்சியா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தொடங்கிய தீ மிக வேகமாக காற்று வீசியதால் மற்ற தளங்களுக்கு மின்னல் வேகத்தில் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த பலர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கோர விபத்தினால் அந்த பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு இரங்கல் தெரிவித்துள்ளது. புதிய செங்கன் எல்லை விதி. ஐரோப்பிய விமான நிலையங்களில் பயணிகளுக்கு தாமதம் ஏற்பட வாய்ப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு மற்றும் வெளியேற்ற அமைப்பு இந்த ஆண்டு முதல் அமலுக்கு வர உள்ளது. இதன்படி ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தங்கள் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த புதிய டிஜிட்டல் முறையினால் ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் பயண தாமதங்கள் ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக கோடைக்கால விடுமுறை சமயத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருப்பதால் இந்த நடைமுறை பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடவுச்சீட்டில் முத்திரை குத்து முறைக்கு மாற்றாக இந்த மின்னணு முறை கொண்டு வரப்பட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் இது கால தாமதத்தை உண்டாக்கும். இதனால் பயணிகள் தங்களின் விமான பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கிரீன்லாந்து விவகாரம். நேட்டோ கூட்டணி உடைய வாய்ப்புள்ளதாக டென்மார்க் பிரதமர் எச்சரிக்கை. கிரீன்லாந்து மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது நேட்டோ அமைப்பின் முடிவுக்கு வழிவகுக்கும் என டென்மார்க் பிரதமர் எச்சரித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபரான சூழலில் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கும் அல்லது ஆக்கிரமிக்கும் எண்ணம் குறித்த விவாதங்கள் மீண்டும் எழுந்துள்ளன. டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருக்கும் கிரீன்லாந்தின் இறையாண்மையை அமெரிக்கா மீறினால் அது நட்பு நாடுகளிடையே பெரும் பிளவை ஏற்படுத்தும். ஒரு நேட்டோ உறுப்பு நாடு மற்றொரு உறுப்பு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது அந்த அமைப்பின் அடிப்படை விதிகளுக்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆர்க்டிக் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியலில் கிரீன்லாந்து மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இராணுவ உறவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. உணவு தட்டுப்பாடு மற்றும் மக்கள் வெளியேற்றம். பிரித்தானிய எதிர்காலம் குறித்த அதிர்ச்சி கணிப்பு. பிரித்தானியாவின் எதிர்காலம் உணவு தட்டுப்பாடு மற்றும் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் சூழலை நோக்கி கொண்டு செல்வதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரெக்சிட் மாற்றங்களுக்கு பிறகு நிலவி வரும் பொருளாதார கொள்கைகள் நாட்டின் உற்பத்தி துறையை பெரிதும் பாதித்துள்ளன. விவசாய துறையில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் மற்றும் இறக்குமதி சிக்கல்களால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக திறமைமிக்க இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர தொடங்கியுள்ளனர். அரசின் தற்போதைய வரி விதிப்பு முறைகள் மற்றும் முதலீட்டு சூழல் நடுத்தர வர்க்கத்தினரை கடுமையாக பாதிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பொருளாதார மாற்றங்களை கொண்டு வராவிட்டால் பிரிட்டன் ஒரு பலவீனமான நாடாக மாறும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய பாதுகாப்பு விவகாரம். நேட்டோ தலைவருக்கு வான்டலையன் கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பு இல்லை என்ற நேட்டோ தலைவரின் கருத்தை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் நிராகரித்துள்ளார். ஐரோப்பா தனது பாதுகாப்பிற்கு அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருப்பதை விடுத்து தற்சார்பு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய அரசியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் ஒரு வலுவான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார்.
அமெரிக்காவின் அரசியல் சூழல் மாறினாலும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பாதுகாப்பு படை மற்றும் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பாதுகாப்பு அதிகாரங்கள் குறித்த இந்த விவாதம் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. டிரம்பின் அமைதி வாரிய கூட்டத்தில் இத்தாலி பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னெடுக்கும் அமைதி வாரிய கூட்டத்தில் இத்தாலி பார்வையாளராக பங்கேற்கும் என அந்நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வுகளை காண்பதே இந்த அமைப்பு கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சர்வதேச பிரச்சினைகளை தீர்க்க அமெரிக்கா மேற்கொள்ளும் அமைதி முயற்சிகளுக்கு இத்தாலி தனது ஆதரவை இதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த இத்தாலி ஒரு பாலமாக செயல்பட விரும்புவதாக மெலோனி குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால மறுகட்டமைப்பு குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிரம்பின் இந்த புதிய வெளியுறவு கொள்கை அணுகுமுறைக்கு ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் பெரும் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. விண்வெளியில் அணுவாயுத தாக்குதல். புட்டினின் திட்டத்தை எதிர்கொள்ள மேற்கத்திய நாடுகள் தயார். விண்வெளியில் செயற்கைக்கோள்களை அழிக்கும் நோக்கில் ரஷ்யா அணுவாயுதங்களை ஏவக்கூடும் என்ற அச்சம் மேற்கத்திய நாடுகளிடையே அதிகரித்துள்ளது. இத்தகைய விண்வெளி தாக்குதல் நடந்தால் உலகளாவிய தகவல் தொடர்பு, GPS மற்றும் இணைய சேவைகள் முற்றிலும் முடங்கும் அபாயம் உள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்த விண்வெளி ஆயுத திட்டத்தை எதிர்கொள்ள அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரகசிய தற்காப்பு வியூகங்களை வகுத்து வருகின்றன. விண்வெளியில் அணுவாயுதங்களை பயன்படுத்துவது சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க நவீன கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் மாற்று தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை ஏவ மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டுள்ளன. விண்வெளி போர் என்பது பூமியில் உள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையை பேரழிவிற்கு உள்ளாக்கும் என்பதால் சர்வதேச அளவில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஸ்டார்லிங்க் சேவை முடக்கம். ரஷ்யாவின் தாக்குதலை முறியடித்த உக்ரைன். ரஷ்ய ராணுவம் பயன்படுத்தி வந்த ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை எலான் மஸ்கின் நிறுவனம் திடீரென முடக்கியுள்ளது. இந்த இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் போர்க்களத்தில் ரஷ்ய படைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஏவுகணை தாக்குதல் திட்டங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. உக்ரைன் எல்லைக்குள் அத்துமீறி ஸ்டார்லிங்க் முனையங்களை பயன்படுத்திய ரஷ்யாவின் முயற்சி இதன் மூலம் முறியடிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு வசதி இல்லாததால் ரஷ்யாவின் ருபிகான் சிறப்பு பிரிவினர் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நவீன போர்க்களத்தில் செயற்கைக்கோள் இணைய வசதி எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. ஸ்டார்லிங்க் சேவையின் இந்த அதிரடி மாற்றம் உக்ரைன் ராணுவத்திற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது.